அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஓபிடி மெஷின் விஷன். ஸோ இதோட சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த ஓபிடி மெஷின் விஷன்ன்றது நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் இருக்கு இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷன் தான் இது. அதாவது இஎம்எஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் ரொம்ப ஷார்ட்டாக. நிறைய சைனீஸ் பேஸ்ட் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸில் வந்து ஓபிடி மெஷின் விஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் மெஷின்ஸ்லையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓபிடியில் மெஷின் விஷன் மட்டும் அவங்க கொடுக்கல, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தேவையான லைட் சோர்சஸ், அப்புறம் இந்த கேமராஸ், லென்சஸ், 3D லேசர் சென்சர்ஸ், பார்கோட் ரீடர்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாகவே வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அதிகமாக இந்த லைட் சோர்சஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். மேபி நம்மளுடைய விஷன் சிஸ்டமில் இருக்கிற லைட் சோர்சஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படிலாம் இண்டஸ்ட்ரியல் கேமரா, மோஸ்ட்லி லென்சஸ் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்பேர் பார்ட்ஸுமே வந்து கொடுக்குறாங்க. இல்லை ஹோல் செட்டப்பாக ஒரு விஷன் சிஸ்டமையும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கிறப்ப இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, இதோட சாஃப்ட்வேர் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SCI ஸ்மார்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் தான் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணது பார்க்கலாம். அந்த சாஃப்ட்வேர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஓபிடி கேமரா வந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து கேப்சர் பண்ணி அந்த இமேஜை ப்ராசஸ் பண்ணி அதோட ரிசல்ட் அது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு தான் நம்ம அந்த SCI ஸ்மார்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் தான் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஓபிடி மெஷின் விஷன் சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும். இதில் போயிட்டு நீங்கள் ஓபிடி மெஷின் விஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்க, ஸோ மெஷின் விஷன் சொல்லிட்டு நிறையவே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்முடைய லைட்டிங் கண்ட்ரோலர், இது கேமரா, லென்சஸ், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் குளோபல் ஷட்டர் கேமராஸ், அப்புறம் ரோலிங் ஷட்டர் கேமராஸ் நிறையவே இருக்குது. சரி, இப்போ இதில் ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கு இல்லையா, பக்கத்தில் சப்போர்ட் இருக்கும். சப்போர்ட்டில் போனீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட், சாஃப்ட்வேர் டவுன்லோட் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வரும். இந்த இதில் பாருங்கள், சாஃப்ட்வேர்லேயே ஓபிடி விஷன் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் நமக்கு இருக்குது. நம்ம வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது SCI ஸ்மார்ட் தான். புரியுதுங்களா? மெஷின் விஷன் சிஸ்டம் அதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தீங்கன்னாலே அதில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு SCI ஸ்மார்ட்டு இங்கே லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது பாருங்கள், 2.5. இது வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் விஷன் சிஸ்டம். எதுக்காக அப்படின்னா ஸ்மார்ட் 3 மெஷின் விஷன் சாஃப்ட்வேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து SDK சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட், SCI விஷன்றது இது தேவையில்லை இப்போதைக்கு நம்மளுக்கு. இதை மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணால் போதும். உங்களுடைய OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 86 இருந்துச்சு அப்படின்னா, 32 பிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த பேக்கேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை 64 பிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ரெஜிஸ்டர் நவுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திருப்பி லாகின் பண்ணிங்கன்னா இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு SCI ஸ்மார்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும், SCIன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓபிடி மெஷின் விஷனோட SCI லோகோ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய இமேஜை வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுடைய மெஷின் விஷன் சிஸ்டமை ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜை வந்து கேப்சர் பண்ணி அந்த இமேஜை மாஸ்டர் இமேஜ் கூட கம்பேர் பண்ணி அதில் ரிசல்ட் வந்து ஓகேவா இருக்கா, XYZலாம் சொல்லுவோம் இல்லையா, Xல எவ்வளோ ஆப்செட் இருக்குது, Yல எவ்வளோ ஆப்செட் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் பண்ணிக்க முடியும். இதுலேருந்து ஒரு TCP சர்வர்லாம் கிரியேட் பண்ணி இந்த சாஃப்ட்வேர்லேருந்து இன்னொரு சாஃப்ட்வேருக்கு நம்மளால ஒரு OKNG அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவையும் கொடுக்க முடியும். இந்த பார்ட் வந்து நல்லா இருக்குது, இந்த பார்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இதில் எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி IOSலாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, இந்த ஸ்டார்ட்டு இந்த மாதிரி பிளாக்ஸ்லாம் நிறைய இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.